ஆனந்த ஸ்ரீ வைகுந்தா அச்சோதனே முகுந்தா ஆனந்த ஸ்ரீ வைகுந்தா நாராயண ஆதிசகசயனம் அருள்வாய் பவனம் உமிதனை வீட்டு புண்ணியனே அருள்வாய் ஆதிசகசயனம் அருள்வாய் பவனம் உமிதனை வீட்டு புண்ணியனே அருள்வாய் ஆதிசகசயனம் அருள்வாய் பவனம் உமிதனை வீட்டு புண்ணியனே அருள்வாய் நாரத புரதனம் நலம் தரும் நாயகனே நாரத புரதனே நலம் தரும் நாயகனே நாரத புரதனம் நலம் தரும் நாயகனே நான் வரை வேதம் தந்த நான் வரை வேதம் தந்த தத்துவ குணசீலனே ஓம் நமோ நாராயணே நாராயண 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 நமக நமச்சிவாய நமக அறிவு நாராயண நமக கர 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 காரொலி காவலன் போற 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 போறீர் என்ற புண்ணியன் மர 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 மருங்களது வைத்து செய்யும் நாமமே நாமம் நாமமே என்ன சொல்லக்கூடிய விஷயம் ஜலகத்தில் கலாக்கரை என்று பெயர் பெற்று என்று அதிகாலை எழுந்து மூர்த்திகள் அனுக்கிரகத்தை பெற்று பிற கழகத்தை எதிர்நோக்கி வருகால் கழகம் கிடைக்கப்பட வேண்டும். ஆகவே 7 அடியை 2 அடியாக அளந்து 3 அடியை பூலோகத்தை முக்திதனை பக்தனுக்கு தந்த எம்பெருமான் திருவங்கடமுடையனை வணங்க வேண்டும். வாழ்த்தை பெறும். எப்பேற்பட்ட வாழ்த்துகளாக இருந்தால் இந்த இடத்தில் தாங்களுக்கு சிறப்பு இருக்கும் என்பதை அறிவோம். ஹலோ 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 திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனதோடும் சீனிவாசாம் ஏழு மலைவாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா அன்பனும் மகள் விளக்கை ஏற்றி வைத்தேன் அதில் ஆசையனும் நெய்யை ஊற்றி வைத்தேன் அன்பனும் மகள் விளக்கை ஏற்றி வைத்தேன் அதில் ஆசையனும் நெய்யை ஊற்றி வைத்தேன் என் மனம் முருகனவை பாடி வந்தேன் என் மனம் முருகனவை பாடி வந்தேன் ஏழு மலை ஏறி ஓடி வந்தேன் புல்லும் ஏழு மலை ஏறி ஓடி வந்தேன் திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா நினைத்ததை நடத்தி வைப்பார் வைகுந்தன் மறைத்ததை பறித்திடுவார் கோவிந்தான் நினைத்ததை நடத்தி வைப்பாய் வைகுண்டா மறைத்ததை பறித்திடுவாய் கோவிந்தா உரைத்ததை கீத என்னும் தத்துவமே உரைத்ததை கீத என்னும் தத்துவமே அதை உணர்ந்தவர் வாழ்ந்துடுவார் சத்தியமே திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனதோடும் சீனிவாசா ஏழு மலைவாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா வெங்கடேசா வெங்கடேசா. விவேகன் வெள்ளி விளைத்து சாதி மத வித்தை எனும் சனி தொலைந்ததால் சவத்துடைய ஐயர் பிறக்கும் என்று முன்னோர்கள் சொன்ன வார்த்தைக்கிணங்கி
இந்த இடத்தில் சாதி மத வேதம் என்று சமத்துவமாக அமைந்திருக்கிறீர்கள். ஆகவே தாங்களை வாழ்த்த வேண்டும். எப்பேற்பட்ட வாழ்த்துகளாக இருந்தால் இந்த இடத்தில் தாங்களுக்கு சிறப்புறக்கம் என்பதை அறிவதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இருவரை படைப்புல ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் ஒரு அறிவுகளை இறைவனாகப்பட்ட வகுத்து வச்சிருக்கின்றான். மரம் செடிகளுக்கு ஓர் அறிவு, ஊர்ந்து செல்லக்கூடிய ஜீவராசிகளுக்கு 2 அறிவு, தண்ணீரில் இருந்து வாழக்கூடிய ஜீவராசிகளுக்கு 3 அறிவு, வானத்திலே வட்டமிட்டு பறக்கக்கூடிய பறவைகளுக்கு 4 அறிவு, ஆடு மாடுகளுக்கு 5 அறிவு. இது நல்லது, இது கெட்டது, இது செய்யலாம், அதை செய்யக்கூடாது என்பதற்கே மனிதருக்கு படைத்தார் பகுத்தறிவை 6வது அறிவகம். முனிவர்களுக்கு 7 அறிவு, கருவறையில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு 8 அறிவு. நம்ம என்ன நல்லா செஞ்சிருக்கிறோம்? இல்லை செஞ்சவங்களை தான் விட்டு வச்சிருக்கோமா? பொறுக்காத உலகம் மனித உலகம் மட்டும்தாயா. பெற்ற எல்லா ஜீவராசியும் ஒற்றுமையாக இருக்கும். மனிதன் மட்டும் ஒற்றுமை இருந்தது வரலாறே கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? காலையிலே காக்கைக்கு சோத்தாளி போடுங்க, ஒத்த காக்கையை சாப்பிட்டதாக வரலாறே கிடையாது. தன்னுடைய நாவினால் கரைந்து அழைத்து அதனுடைய இணைத்தல ஒற்றுமையை சாப்பிடக்கூடிய குணம் காக்கை குணம். பார்த்தீங்கன்னா பனைமரத்து பட்டையிலே தூக்குனா குருவி என்று கூடு கட்டி தொங்கும். அவள் அழகாக இறுக்கமாக பின்னி தன்னுடைய குஞ்சுகளுக்கு உள்ளே ஒரு தடுக்கையை வைத்து தடுக்கலே களிமண் கொண்டு வச்சிரும். களிமணிலே வெட்டி பூச்சின்ற விண்வெளி கொண்டு வெட்டி வச்சிரும். ஏன் தெரியுமா? தன்னுடைய குஞ்சுகள் பிரகாசமாக இருக்கட்டும் என்பதற்காகவே. 4 அறிவெடுத்த பறவைகளுக்கு முற்போக்கு சிந்தனையாக இருக்கின்ற போது 6 அறிவெடுத்த மனிதர்களுக்கே முற்போக்கு சிந்தனை வரக்கூடாது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாகும். ஹலோ தென்னகமாம் இன்ப திருநாட்டில் மேவியதோர் கல் நடத்து குடகுமலை கனிமயத்தில் கருவாகி தலை காவியரினும் தாலியிடம் உருவாகி ஏர் வீழ்ச்சி காணலில் இருக்க சிவசமுத்திர நீர் வீழ்ச்சி எனும் பேரில் வரலாறு வண்ணமோ பாடி வரும் வளர்ந்த தாளாட்டு கண்ணப்பாடி கனை கடந்து ஆடு தாண்டும் காவிரி பெயர் பெற்று அகண்ட காவிரியாய் பில் தவறிந்து கரிகாலின் பேர் வாக்கும் கல்லறையில் கொள்ளிடத்து காரும் இடமெல்லாம் தாவி பெருகி வந்து நம் தஞ்சை வளநாட்டை தாயாகி காப்பவல்ல கருணை காவிரி செல்லும் இடமெல்லாம் சேர்த்து பேர் வெறிக்கு கண்ணும் கனியாகும் கருணையால் எல்லோருக்கும் பிள்ளையனாலும் பேச வந்த கண்மணியே எங்கள் வாழ்வாய் இதயக்கணி மக்கள் எல்லாம் இதயக்கணி இங்கே நல்லா ஏறுக்கு தோன்றும் நாடு முன்னேறும் இந்த நாட்டில் உள்ள ஏழைகளில் வாழ்வு முன்னேறும். இங்கே நல்லா இருக்கும் நாடு முன்னேறு இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறு நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே. இங்கே நல்லா ஏறுக்கு தோன்றும் நாடு முன்னேறும் இந்த நாட்டில் உள்ள ஏழைகளில் வாழ்வு முன்னேறும். உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள் உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள். ஏழு வெள்ளம் இல்லாத சமுதாயம் காண என்ன வழி என்று எண்ணி பாருங்கள். அண்ணா சொன்ன வழி கண்டு நம்மை தேடுங்கள். அறிஞர் அண்ணா சொன்ன வழி கண்டு நம்மை தேடுங்கள். நீங்க நல்லா இருக்கும் நாடு முன்னேறு இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறு. அமைதி என்றும் இல்லை. நீங்கே நல்லா ஏறும் நாடு முன்னேறும் இந்த நாடெங்கும் இல்லாமை இல்லை என்றார்.
உண்டாகு காற்றும் நீரும் வானம் நெருப்பும் பொதுவில் இருக்குது மனித காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே பிரிந்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே பிரிவி மாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே அமைதி நிலவுமே நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேறும் இந்த நாட்டில் உள்ள ஏழைகளில் வாழ்வு முன்னேறும்